கூலி மிகப்பெரிய ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல வந்து ஃபிளாஸ் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து என்னோட ஃபேன் பாய் செல்ஃபை தள்ளி வச்சுட்டு ஒரு லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை பார்க்கலாம், இந்த படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற முடிவுல நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு அண்டர்விங்கப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ், வாட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படிங்கிறதையும், வாட் குட் ஹவ் ஒர்க் பெட்டர் அப்படிங்கிறதையும் நான் வந்து எல்லாம் பேச போறேன். ஸோ எனக்கு ஒர்க்கான பார்ட்ஸ் நான் சொல்லும் போது இது ஒரு ஃபிளாஸ்க்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவா நீங்க பார்க்க கூடாது, பட் மிஸ் அண்டர்ஸ்டுட் லாஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற வீடியோவா நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க இந்த ஹேட்டர் லென்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ரேஷனலைஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. நான் ஹேட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கூலி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வந்து இந்த படத்தை பத்தி வாங்கி எடுத்தே ஆகணும்னு சொல்லி கேமரா முன்னாடி நின்றுட்டு அந்த படத்தோட கதையை கிளியரா வந்து ஸ்பாய்லர் அளவு கூட இல்லாம சொல்ற ஒருத்தனை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க அதை ஹேட்டர் தான். பாயிண்ட் நம்பர் 2, இந்த படத்தை வந்து ஒரு லேமினேட்டர் அண்ணாத்த அப்படின்னு டேக் பண்ணி வாரிசு மாதிரி ஒரு மகாகாவிய கிரிஞ்ச வந்து ரசிச்சு ருசிச்சு திங்கிறவனை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களும் ஒரு ஹேட்டர் தான். பாயிண்ட் நம்பர் 3, இந்த படத்தை சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றவங்க கூட இந்த படத்துல வர ஒன் ஆஃப் த ஹை மொமெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிஏஜிங் போர்ஷன் தான் நான் சொல்றேன். அந்த போர்ஷனை வந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து மறக்கவே மாட்டாங்க. அது ஜெனரல் ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து அது வந்து ரசிச்சாங்க. ஆனா அந்த பாயிண்டே வந்து ஒரு ஸ்டெப் இறங்கி கேவலமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அது வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்ச தற்கூரி மாதிரி வளர்றவங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களும் ஒரு ஹேட்டர் தான். பாயிண்ட் நம்பர் 4, ரத்னகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து தலைவரை மறைமுகமா திட்ட ட்ரை பண்ணியிருக்கான். அவன் யாரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றான், யாரை வந்து மறைமுகமா சொல்றான் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கிறவன இந்த படத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா அவன் வந்து ரைட்டிங்ல ஒரு சென்ஸ் எலிமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு ஒரு சொரிகாக்கா சொல்றான். அந்த சொரிகாக்கா சொல்றது கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் ஒரு ஹேட்டர் தான். FYI, ரத்னகுமார் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட மோஸ்ட் ட்ரோல்டு மூவி இன் ஹிஸ் என்டையர் ஃபில்மோகிராஃபி which is லியோ, அந்த படத்தை கோரைட் பண்ண மகானுபாவு தான். பாயிண்ட் நம்பர் 5, ரேபிஸ் மாறன் ஒருத்தர் இருக்கான். அதாங்க முட்டி சத்தி போய் கழுத்து ஒடிஞ்ச மாதிரி ஒரு பக்கம் சைடு வாங்கி பேசுவானே, சொறி பிடிச்ச நாய் மாதிரி வரவ போறவங்க கடிச்சு வைப்பானு. அவன் டைரக்ட் பண்ண படம் மட்டும் சூப்பர் அப்படிங்கிற ஒரு நினைப்புலையும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. கழுகு மாறன்ல ரேபிஸ் மாறன். அந்த நாய் போடுற வீடியோஸ்க்கு சில்லறைய சதற விடுறது, கூலி ரோஸ்ட்ங்கிற பேர்ல எதை கொடுத்தாலும் அதை வந்து ருசிச்சு திங்கிறது, ஆஹா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மகாபிரபு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போய் கதறது, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஹேட்டர்ஸ் ரூஃப் உள்ளதான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரேஷனலைஸ் மைண்ட் இருக்காது. நீங்க எல்லாம் வந்து இந்த வீடியோ தவிர்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சோஷியல் மீடியால செல்ஃப் அக்ளைம் கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டிங் சரியில்லை, ஸ்கிரீன் பிளே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, டிஃபைன் ரைட்டிங் அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது, உங்ககிட்ட எது சொல்லணும், ஒன்ன மாதிரி எடிட்டிஸ்ட் கிட்ட அதை பத்தி எல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் என்ன எல்லாம் தெரிஞ்ச புழுதி மாதிரி கொடுத்தோம். ஒண்ணு, ஓரளவுக்கு நாங்க ஜாப்லெஸ் இல்ல கூலி படத்தை டீகோட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன படத்தை ஹேட் பண்ணணும். ஹேட் பண்ணா டிஃபெண்ட் பண்ண சில பேர் இருக்கதான் செய்வாங்க. We have better things to decode in life னு சொல்ற அம்பானி பத்த சொம்பானிகளுக்கெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ட்ரெய்லர் வந்தா டீகோட் பண்ணிக்கலாம், படத்தையே டீகோட் பண்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது வந்து BS சர்வர் பிளாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் மட்டும்தான். அது வந்து டீகோட் பண்ணி ஃபேன் தியரிஸ் உருவாக்கலாமே ஒழிய சில படங்களோட விஷயம் நிறைய படத்துல தான் இருக்கும், ட்ரெய்லர்ல இருக்காது. ட்ரெய்லர் இஸ் பேசிக்கலி a promotional material with very less elements that makes you curious to visit the theaters and watch the film. So படத்தை டீகோட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி, அப்பப்போ அந்த வேலையை கொடுக்கலாம். ஜெயலலிதா மாதிரி படங்களும் நமக்கு தேவை, கூலி மாதிரி படங்களும் நமக்கு தேவை, விடாமுயற்சியும் தேவை, குட் பேட் தேவை. ஒரு படம் ஓரளவுக்கு லாஜிக்கை பிரீச் பண்ணி கூட சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனா அதோட ஸ்கிரீன் பிளேல வந்து ரொம்ப தொய்வு இருந்தது, லேக் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இப்போ உங்க மனசாட்சி சொல்லுங்க, இந்த படத்துல எவ்வளவு இடங்கள்ல அந்த மாதிரி லேக் ஆச்சு? ஐ லீவ் த ஜட்ஜ்மென்ட் டு யூ. எந்த இடங்கள்ல எக்ஸாஜரேட்டட் எமோஷன்ஸ் இருந்தது, அதாவது கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜென்சி, அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தது? எந்த இடத்துல ப்ரோட்டாகனிஸ்ட் அவரே வந்து ஒரு அபியூசிவ் வேர்டை யூஸ் பண்ணியோ இல்ல ஒரு எனிமியை வந்து ஒரு அபியூசிவ் வேர்டு யூஸ் பண்ணியோ பேசுற மாதிரி ஸ்ட்ரீம் இருந்திருக்கு? எந்த இடத்துல மோர்னிங் மாயா மாதிரி ஃபேமிலியோட பாக்குறதுக்கு சங்கோஜமான சீன்ஸ் இந்த படத்துல இருந்திருக்கு? சோ கால்ட் அடல்ட்ரேட்டட் மூவிங்க, அப்படி ஏதாவது ஒரு சீன் இருந்தா
இப்போ எனக்கு எதெல்லாம் அண்டர்பிரிமிங்கா பட்டுது அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா மிஸ் பண்றேன். எது வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கறதும் என்னோட தாழ்மையான கருத்தா எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சோ இதோட ப்ரீவியஸ் மூவிஸ், லோகேஷ் கனகராஜோட ப்ரீவியஸ் மூவிஸ் ஃபிலிமோகிராஃபில நீங்க பாத்தீங்கன்னா, மாஸ்டர்ல அந்த குழந்தைங்களை வந்து கொல்ற சீன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட பெருசா எமோஷன்ஸ் பெருசா ஒர்க் ஆகல. எப்போ அதுல வந்து கொஞ்சம் மனசு தொடர மாதிரி இருந்ததுன்னா, அந்த குழந்தைங்களோட அம்மாவா நடிச்சவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்தது. விக்ரம்ல ஃபாதர் சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, கிராண்ட் ஃபாதர் சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மள அப்படியே வந்து மனசை உலுக்கி அப்படியே அழலாம் வைக்கல. லியோல சிஸ்டர் இறந்து போற மாதிரி ஒரு சீன் வச்சு கூட அது பெருசா எமோஷனலி எடுபடல. அந்த லிஸ்ட்ல கூலியும் ஜாயின் ஆகுது. பட் கைதியில ஒரு மோனோலாக் வருது. அந்த மோனோலாக்ல வந்து கார்த்தி வந்து ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்த வந்து அவர் நரேஷன்லயே சொல்லிடுறாரு. அது ஒரு மோனோலாக், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தவிர வேற எந்த படங்கள்லயும் மேஜரான ஒரு எமோஷனல் வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அதுல வந்து மெயினா கைதில வந்து என்னன்னா, ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட், அந்த பாண்டிங் வந்து அந்த ப்ரோட்டாகனிஸ்டோட மோட்டிவ் வந்து ரொம்ப நல்லாவே கன்வே ஆயிருக்கும் ஆடியன்ஸ்க்கு. கூலியில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சிக்கிட்டு வைப்ல வந்து தலைவரோட இன்ட்ரோடக்ஷன், ரஜினி சாரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து, அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மூணாவது சீன்லயே ஃப்ரெண்ட் சென்டிமெண்ட் வருது. ரஜினி சார் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மரை நம்ம கையில வச்சுக்கிட்டு அந்த எமோஷனல் கோஷன்ட்டை வந்து கொஞ்சம் போட்டு விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. கூலியில ரொம்ப அருமையா எனக்கு வந்து ஒர்க்கான சென்டிமெண்ட், எமோஷனல் வேல்யூ அப்படின்னு எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபேக் எண்ட் ஆஃப் மூவி கடைசியில வந்து அந்த ஃபாதர் அண்ட் டாக்டருக்கு நடுவுல நடக்கிற அந்த இன்டராக்ஷன், அது முடிச்சிட்டு அவரோட தலைவரோட அந்த ரியாக்ஷன், அந்த ஒரு எமோஷனல் வேல்யூ, அந்த ஒரு எமோஷனல் கோஷன் படத்துல நிறைய இடங்கள் மிஸ் ஆச்சு. சத்யராஜுக்கும் தலைவருக்கும் நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சீன்ஸ் வந்து வச்சிருந்தா, நிறைய இல்லைனாலும் இன்னும் 2-3 சீன்ஸ் வச்சிருந்தா இன்னும் ரிலேட் பண்ணிருக்கலாமோ ஆடியன்ஸ் அப்படிங்கறது எனக்கு தோணுது. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்க்காக, ஃபேமிலி வேல்யூஸை வந்து இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கு, ஃபேமிலி எமோஷன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு தலைவருக்கும் இந்த வைஃப் கேரக்டருக்கும் இருக்கிற கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பரா வந்து வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் டீப்பரா கன்வே ஆயிருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் லாஸ்ட்ல அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் சென்டிமெண்ட் அது வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த ஒரு ஃபிளேவர் இருந்ததுன்னா இன்னும் வந்து பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. செகண்ட், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபிலிம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே கதைக்குள்ள கடகடன்னு போயிடும். அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணா கூட the film goes all over the place. நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் வரல. பதில் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு, அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை போயிடும். படத்துல ஃபர்ஸ்ட் டைம்லேயே நமக்கு ஒரு லைனை கொடுத்துடுறாங்க மேக்கர்ஸ். அதை நம்ம பிடிச்ச கிளியரா நம்ம போயிருந்தா நமக்கு வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் த லாஜிக்கல் பிரீச்சிங் சீன்ஸ், இல்லாஜிக்கலான சில விஷயங்கள். மூணாவது வந்து சிஜிஐ, இந்த மேன்ஷன் ஃபைட். அந்த மேன்ஷன் ஃபைட், அந்த லாய்லா காலேஜ் லைலா அந்த பாட்டுல வந்து தலைவர் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டன்ட்ஸே ஆஸ்டர்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா ஃபேஸ் மார்க்கிங்ல வந்து சில இடங்களில் கோட்டை விட்ட மாதிரி ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. தலைவரே ரொம்ப எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதா என்னோட பிலீஃப். அதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். லேக் ஆஃப் ப்ராப்பர் எலிவேஷன் சீன்ஸ் ஃபார் தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள், மேன்ஷன் ஃபைட்டை மறுபடியும் நான் கொண்டு வரேன் இதுக்குள்ள. அதுல வந்து இன்னும் பெட்டரா ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்றது, இன்னும் பெட்டரான பில்டப் இருந்திருந்தா இன்னும் அந்த சீன் வந்து எலிவேட் ஆயிருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அண்ட் ஸ்கிரீன் பிளேலே நிறைய இடங்கள்ல தலைவர் வாஸ் சீனிங் லைக் அ வெரி நெக்ஸ்ட் டோர் கை. அவரை வந்து லார்ஜர் தன் லைஃப் மாதிரி தான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், எஸ்பெஷலி இந்த கமர்ஷியல் ஃபிலிம். அது வந்து இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ண மாதிரி எடுத்து தோணுச்சு. எக்ஸப்ட் ஃபார் த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன், இன்னுமா இந்த யாருன்னு தெரியல அப்படின்னு கேட்குற அந்த சீன்ல என்டையர் தியேட்டரே வந்து எரப்ட் ஆச்சு, பிளாஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரி இன்னும் 2-3 சீன்ஸ் வச்சிருந்தா, எழுதியிருந்தா, கதையோட ஒன்றி எழுதியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்படி சொல்றதை விட்டுட்டு ரைட்டிங்கே சரியில்லை, கதையே இல்லை, என்ன கதை எங்கடா, டைரக்ஷன்டா அப்படின்னு புலம்புறதெல்லாம் ஒன்னா நம்பர் தான். கூலியோட பிளாட் என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனியன் லீடர் தன் சக கூலிகளை காப்பாத்துறதுக்காக அவரோட முதலாளியை கொண்டுட்டு அந்த கூலிகளை வந்து ஆஃப்லைன்ல பராமரிச்சுட்டு வராரு. திடீர்னு ஒரு இன்சிடென்ட், ஃப்ரெண்டோட இறப்பு. அந்த இறப்புல வந்து சந்தேகம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போய் அந்த யூனியன் லீடரோட பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதுதான் கடைசியில அவர் சொல்றாரு, அந்த தேவா கேரக்டர், நான் என்னோட ஃப்ரெண்டோட டெத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது தான் நான் வந்தேன், ஆனா நீ உன் அப்பாவை விட மோசமா இருக்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு ஹேட்டரால சொல்ல முடியுமா இந்த கதையை பத்தி? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வெறுக்கிறதுக்காக வந்தீங்க, இந்த படத்தை எப்படியாவது டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதே அந்த மனநிலையில மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க, வேற எதுவுமே உங்க மனசுல இல்ல. இதுக்கு மேல நான் சொல்ல போற சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேஜர் ஸ்பாயிலர்ஸ் இருக்க போற விஷயங்கள். சோ பார்க்கணும்னு, இதுக்கப்புறம் பார்க்கணும், ஓடிடிக்கு வரும்போது பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். படம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு மறுபடியும் வரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பத்தியோ இல்லாஜிக்கல் சீன்ஸ் பத்தியோ நம்ம பேசுவோம். ஸோ டீப்பர் ஸ்பாயிலர்ஸ் இந்த செக்ஷனுக்கு மேலே இருக்க போகுது. தேவா இந்த 30 வருஷத்துல ஜெயிலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கறவங்க,
தயால் எப்படி பைக்ல இருந்து காருக்கு தாவினான்னு கேக்குறவங்க, தயால் எப்படி ட்ரெயின் ஓட்டினான்னு கேக்குறவங்க, பிரீத்தி எதுக்கு நடு ரோட்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டா அப்படின்னு கேக்குறவங்க, இந்த அப்துல் கலாம் கேள்வி எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் வந்து நீதானே லியோ, லியோ நீ தானே, லியோ தானே நீ அப்படின்னு ஒரு படத்துல அந்த பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரை நோண்டி எடுத்துருப்பாங்க. ஆனா கடைசியில அவனே நான் தான்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க எல்லாம் சுட்டு போட்டுட்டு போனான். அதை பத்தி ஒரு கேள்வியை கேட்கல. அந்த பார்த்திபன் கேரக்டர் எப்படி த்ரிஷா கேரக்டர் வந்து மீட் பண்ணாங்க, பிளாஷ்பேக் முன்னாடியா பிளாஷ்பேக் அப்புறமா அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி கேட்கல. அவரை டீ பையன்னு திட்டிக்கிறாரு, அது ஏன்னு கேட்கல. ஓ கஃபே ஃபைட் செமையா வந்துச்சு, அதுக்குள்ள இருக்கிறவங்க லியோ வெளியே வந்துட்டான், ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே செமையா வந்தான் இப்படின்னு பேசுறவங்க தான் இந்த படத்துல லாஜிக் எல்லாம் நோன்றீங்க. சரியா? அது நமக்கு லாஜிக் ஹேர் தேவையா? பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கிராஃப் இதை பத்தி எல்லாம் அப்படியே சொல்லிட்டி ஊதி விட்ட ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து நோண்டிட்டு இருக்காங்க. சரி, பேக் டு கூலி. சில பேர் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் பத்தியோ இதுல புரியாத விஷயங்களை பத்தியோ வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் பார்த்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி இந்த படத்தை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பாடியை ஏன் கடல்ல டிஸ்போஸ் பண்ணல? ஃப்ரேம் 1ல இருந்தே வந்து அந்த கேள்விக்கு மாண்டாஜ்லயே பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கேள்வி 2 தடவை அந்த கேள்விக்கு பதில் நமக்கு படத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து வந்துருது. தயாளுக்கு வந்து ஒரு கால் வருது, சரி இந்த மாதிரி இனிமே நீ கொலை பண்ற பாடிஸ் எல்லாம் வந்து நடுக்கடல்ல வீசினா கரை ஒதுங்கிடுச்சுன்னா, இனிமே பாடிஸ் கரை ஒதுங்கிடுச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது உங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அந்த வாய்ஸ்ல கேட்குது. நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தயாள் சொல்லவும் செய்யறாரு. ஆர்கன் டிராபிகிங் நடக்கும் போது நிறைய மர்டர்ஸ் நடக்குது. அந்த மர்டர் பண்ண அந்த பாடியை எல்லாம் வந்து அவங்க நடுக்கடல்ல கொட்ட முடியாது. எவ்வளவு பாடிஸ் அங்க கொட்டுறது? சோ அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு நம்ம பெட்டர் வே பார்க்க போகவும் அதுக்கு வந்து ராஜசேகர் கண்டுபிடிக்கிற அந்த எலக்ட்ரிக் சேர் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபோர்சிங் ராஜசேகர் டேக் த மணி ஃபார் த டீல். அர்ஜுன் கேரக்டர், அதாவது சைமன் சன் கேரக்டர் கஸ்டம்ஸ்ல இருக்கிறதுனால ராஜசேகருக்கு அவரோட அந்த ரிசர்ச் பண்றதுக்கு உண்டான அந்த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு கஸ்டம்ஸ்ல அர்ஜுன் தான் ஹெல்ப் பண்றாரு. அப்படிதான் ராஜசேகர் பண்ற இந்த சேரோட விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அப்படிதான் வந்து அர்ஜுன் வந்து சைமன் கிட்ட ராஜசேகரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவும் செய்யறாரு. ராஜசேகரோட இன்வென்ஷன் பத்தி ஒரு சின்ன ஒரு டீடைல் நான் சொல்றேன் பாருங்க. அது கூட எவ்வளவு தெளிவா வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ருதி கேரக்டர், அதாவது பிரீத்தி வந்து தேவா கேரக்டர் தலைவர் கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மாவும் அத்தையும் இறந்தாங்க ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்ல, அதுல மிஞ்சினது இந்த போட்டோ தான் அப்படின்னு சொல்லி அந்த தேவா கேரக்டர் கிட்ட அந்த போட்டோ கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ருதி நோஸ் தட் ஷீ இஸ் ரிலேட்டட் டு தலைவர் just as much as her foster dad ராஜசேகர் played by மிஸ்டர் சத்யராஜ். அந்த கேரக்டர் வந்து அப்படி சொல்லவும் அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல அந்த கேஸ் லீக் ஆகும்போது அதை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு கருவியை வந்து சத்யராஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மாண்டாஸ்ல காமிச்சிருப்பாங்க என் நண்பே சாங். அவ்வளவு தெளிவா அவங்க வந்து அதுல லேயர் பண்ணிருப்பாங்க. ராஜசேகரை வந்து தயாள் எதுக்கு கொலை பண்றாரு அப்படிங்கிற கேள்வி செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து வருது. அது என்ன வருதுன்னா, தயாளோட சீக்ரெட் வால்ட் டீடைல்ஸ் ராஜசேகர் ஆக்சஸ் பண்ண போகவும் அது வந்து தயாள் பார்த்துட்டு தயாள் ராஜசேகரை வந்து கொலை செய்யறாரு. அது சைமனோட சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. கல்யாணுக்கு எப்படி எலக்ட்ரிக் சேரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இந்த படத்திலேயே இருக்கு. தலைவரே சொல்றாரு, இதுக்கு வந்து பதில் தலைவரே சொல்றாரு, சேரை அவுட்டோர்லயே அரேஞ்ச் பண்ணியாச்சு, பெரிய கான்ஃபிகரேஷன் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு பட்டன் தான், உன் பொண்டாட்டி ஓகே அப்படின்னு சொல்றாரு, எடுத்து பூசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து நிறைய பேர் கவனிக்காம விட்டாங்க. பிரீத்தி கேரக்டருக்கு தேவா கேரக்டர் மாதிரி ஏன் அவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில அந்த பிரீத்தி கேரக்டர் சொல்றாங்க, அப்பா வந்து எங்ககிட்ட உங்களை பத்தி சொல்றதுன்னு வச்சுதான் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது, உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன், ஆனா இப்ப நடந்ததெல்லாம் வந்து அப்பா பாத்துருந்தாருன்னா மேல இருந்து பாத்துருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்ஸ் லைக் அ கேரக்டர் ஆர்க். ஃபர்ஸ்ட்ல இருந்து டிராவல் பண்ணி எங்க வந்து எந்த பாயிண்ட்ல நிக்குது அப்படிங்கிறது ரொம்ப எமோஷனலா இருந்தது கிளைமேக்ஸ். பிரீத்திய ஏன் வந்து தயாள் கேரக்டரோட விட்டாரு? ஒரு கூலியை விட்டுருக்கலாமே தேவா கேரக்டர். தயாளை வந்து கொலை பண்ணாம விடுறதுக்கு ரீசன் வந்து தேவா உண்மையாலுமே அந்த இடத்துல ஏமாந்து போயிடுறாரு. அவர் ஏமாந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் வந்து அவருக்கு எங்க தெரியுதுன்னா, சைமன் லேப்டாப்ல ராஜசேகரை வந்து தயாள் பண்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கும் போதுதான். அது காமிக்கும் போது இந்த தேவா கேரக்டருக்கு ஒரு டீப்பர் சென்ஸ் ஆஃப் ரிக்ரெட் அண்ட் பெயின் அவர் வந்து அந்த கண்ணிலே காமிக்கிறார். அப்புறம் பவர் ஹவுஸோட ரெஃபரன்ஸ் வந்து அதுல இருந்து தலைவர் வந்து இஸ் கோயிங் ஆல் அவுட். தயாள் வாஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் as a vulnerable guy பை தேவா. ஏமாந்து போயிடுவாரு at one point. அதனாலதான் அப்படி ஒரு சீன் வருது. வாட் எவர் லீட்ஸ் ஆஃப்டர் தட் இஸ் a sequence of the second half.
இதுல என்ன வந்து நீங்க வந்து ரொம்ப அபத்தமா உங்களுக்கு பட்டுச்சு சொல்லுங்க பாப்போம். சைமன் வந்து தேவாவை பார்த்து எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்றானே ஒழிய அமெரிக்கானோட கேரக்டர் தாஹா பார்த்த உடனே எப்படி தேவராஜன் வந்து கண்டுபிடிச்சான். சைமன் 2 தடவை தேவா கேரக்டர் வந்து ப்ரீ இன்டர்மிஷன்ல சந்திக்கிறாரு. அப்போதான் வந்து உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 3 தடவை மென்ஷன் பண்றாங்க. அந்த 3 தடவையும் சைமன் வாஸ் ஹெவிலி இன்டாக்சிகேட்டட், பயங்கரமா சரக்கு அடிச்சிருந்தாங்க. சோ ஒரு போதையில 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன் வந்து கச்சிதமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கில்லாடி இந்த உலகத்துல யாரு இருக்கான்னு தெரியல. அது கூட ரீசன் வச்சிருக்காங்க அவங்களால முடிஞ்ச மாதிரி. அப்பாவை கொண்டவனை எதுக்கு வந்து தேடி போல பழிவாங்க அப்படிலாம் கேட்டா அது வேற ஒரு கதையா போயிருக்கும். நீங்க சொல்ற இந்த லாஜிக் எல்லாம் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் தயா வந்து ட்ரெயின் ஓட்டுறதை கத்துக்கிறதும் சைமன் வந்து தேவாவை தேடி போறதும் கொலை பண்றதுக்கு அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கலாம். தேவா அவரோட டெத்தை வந்து ஹோக்ஸ் பண்ணி பாஷா கேரக்டர் ஹோக்ஸ் பண்ற மாதிரி ஹோக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல எக்ஸைட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கறத கூட தாஹா கேரக்டர் வழியா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. தாஹா கேரக்டர் கிளியரா வந்து அவங்க அப்பா காக்கர் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி தேவா தோ ஜிந்தா ஹை அப்படின்னு சொல்லி. தேவா இப்பயும் உயிரோட இருக்காரு, நாங்களாம் நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சோம், உங்களை வந்து என்னோட ரைட் ஹேண்ட் ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு அசிஸ்டண்டா வச்சிருக்கணும், உங்களை ஒரு ஹென்ச்மேன் நான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை ரொம்ப தேடியும் நீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மொத்தம் இல்ல உலகம் மொத்தம் தேடியும் உங்களை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வைக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் படத்தை வச்சிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருப்பீங்க, லேக் ஆகுது, ஏன் இவ்வளவு பெருசா எடுத்தீங்க, நீளமா இருக்கு அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். இந்த கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் வந்து இவ்வளவு லாஜிக்கா நோண்டி பாக்குறது, அதுவும் லியோ மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் வர லோகேஷ் கனகராஜ் படத்துல பெரிய லாஜிக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு வர்றது. என்ன படம் பார்க்க வந்தீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரியணும். அப்ப யாரோட படத்தை நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதை ஒண்ணும் வைக்காம நோலன் பெத்த வாலன்ஸ் மாதிரி உட்காந்து இந்த படத்தை அதுல லாஜிக் இருக்கு, இது எப்படி இப்படி தெரிஞ்சது, அதுல இருந்து ஏன் இப்படி தாவறாரு, பிரீத்தி எதுக்கு எதிரி குச்சி தயாரா அடிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் எதிரி குச்சி அடிச்சிருவேன். நான் சொல்லிட்டேன். ஃபேன் தியரிஸ் எல்லாம் நம்பி இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோன்னு பயங்கரமா ஏதேதையோ வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு வந்ததுனாலதான் டிசப்பாயிண்ட் ஆனீங்க. 1. 2வது அந்த எர்ரா கொக்கி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சினிமேட்டிக் ஹைஸ் கொடுக்குற ஒரு சீக்வன்ஸ். அதையும் குத்தம் சொல்றாங்க, ஏன் வந்து இவ்வளவு நாள் கேப்டிவா வச்சிருந்தாங்க அந்த காலிஷாவை. காலிஷா இஸ் a beast in captive. எல்லா போலீஸையும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு எலிவேஷனுக்காக வந்து வச்சிருந்தாங்க. சினிமேட்டிக் லிபர்ட்டிங்க at the end of the day. எதுவுமே ரீசனே இல்லாம ஒரு மர்டருக்கு அப்புறம் எல்லாம் ஒரு சாங் வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாம லாஜிக் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணாம ஒரு வீடியோ போட்டுட்டு வந்திருக்கான். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, லாஜிக் பத்தி பேசிட்டு. எனிவே எனக்கு வந்து இந்த டீகம்போசிங் சேர் பத்தி எனக்கு எப்பவும் தெரிஞ்சது, அது வந்து டைம் டிராவல்லாம் கிடையாது அப்படின்னு. அதனாலதான் சொன்னேன் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதீங்க, லோகேஷ் கனகராஜோட ஜோன்ல தான் இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறது. எனக்கு சில இடங்கள்ல கலர் கிரேடிங் கூட கொஞ்சம் ஆஃப் பட்டுது. அது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பிலிம்ஸ்ல வந்து கொஞ்சம் கிரிட்டியா இருக்கும் லுக்கே. இதுல வந்து ஏன் கொஞ்சம் விவிடா இருந்தது கலர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எஸ்பெஷலி லாஸ்ட்ல அந்த கிங் பின் ஷிப்ல நடக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாமோ கலர் கிரேடிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் அந்த டிஏரிங் போர்ஷன்லாம் சூப்பர். அது நான் அவரோட வாய்ஸை கூட டிஸ்டார்ட் பண்ணி பழைய மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி டிஏரிங் போர்ஷன் நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கறதால எனக்கு நல்லாவே படத்துக்கு ரிலீஸ் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது. பட் இந்த வாய்ஸ் வந்து எனக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது ஆக்சுவலி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஸோ ஒரு ரொம்ப அழகான பொழுதுபோக்கு படம். இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தவங்களுக்கு தான் ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. மத்தவங்க எல்லாம் மனஸ்பூர்த்தியா சொல்றேன், சூப்பரா இருக்கு படம், கண்டிப்பா பாருங்க. அனில் காக்கா குருவிலாம் சொல்ல ரிவ்யூ அதெல்லாம் சுத்த போய் படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு படம். அல்ல ரஜினி சூப்பர், ரஜினி சார் அவர்லாம் கேட்கவே வேணாம், எல்லா படத்துலயுமே செமையா பண்ணுவாரு, இந்த படத்துல இன்னும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. உண்மையில சொல்றேன், சூப்பரா இருக்கு படம். சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், கூடுதலா ஒரு இன்ஃபர்மேஷன். படையப்பா, அதாவது இன்னைக்கு நம்ம கல்ட் கமர்ஷியல் கிளாசிக் அப்படின்னு கன்சிடர் பண்ற இந்த படையப்பா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹிந்துவோட ரிவ்யூ கார்னர்ல டெரிபிள் ரிவ்யூஸ் வந்தது. இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்லயே அது வந்து ஒரு கல்ட் கமர்ஷியல் கிளாசிக் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. பாபா எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பேக்லாஷ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு பைபிள் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். அண்ட் அது வந்து ரிவ்யூஸ்ல அது பெரிய சாதனையும் படிச்சது. சந்திரமுகி வந்த டைம்ல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அது 2 வருஷம் தாண்டி ஓடிச்சு. ஃபேமிலிஸோட டிமாண்ட் 800 days. இன்னைக்கும் சன் டிவில வர பிரைம் டைம் டிஆர்டியை வந்து சந்திரமுகி டாப் 2. எந்திரன் துபாயில நடந்த FDFS அப்புறம் ரொம்ப மோசமா சில பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. தமிழ்ல வந்து ஒரு கல்ட் sci-fi மூவி வித் ரொமான்டிக் ஆங்கிள் அப்படின்னு இன்னைக்கு கூட அந்த படத்தை க்ளோரிஃபை பண்றாங்க. அண்ட் 6 வருஷமாச்சு அந்த படத்தோட சாதனையை இன்னொரு படம் முறியடிக்கிறதுக்கு, which was Kabali, which was 300 crores. It was broken by Kabali. அண்ணாத்த despite
terrible reviews and bad talks among A center audience, and despite the rains, மழை பயங்கரமா இருந்துச்சு அந்த டைம்ல, ரிலீஸ் ஆன டைம்ல. அதையெல்லாம் தாண்டியும் அது வந்து ரூரல்லையும் ஃபேமிலிஸ் அவங்க ஃபேமிலிஸ் பெருசா ஒர்க் ஆச்சு அந்த படம். and created yet another record in TRP. அந்த படம் அவ்வளவு கேவலமா மோசமா இருந்திருந்தா டிவில போட்டா கூட யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா டிஆர்பில டாப். ஸோ இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் டே என்னோட நாலேஜ்ல இன்னும் நிறைய படங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி தலைவருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் என்னோட ஞாபகத்துல நான் பார்த்த வரைக்கும் வந்த என்னோட அப்சர்வேஷன்ல இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த காலத்து ட்விட்டர் கொஞ்சம்லாம் வந்து என்னத்தான் முக்கியமானாலும் தலைவரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறத ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ரத்தம் உணர்றதுதான் மிஞ்ச போகுது. ஸோ ரத்தத்தை இழந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ் வந்திருக்கு தலைவரோட அடுத்த படங்களை பத்தி. படங்கள் எஸ். ஸோ எதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது 100% கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்னால் சொல்ல முடியல. எனக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூடிய விரைவில் அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா பெரிய பிளாஸ்டா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் எல்லா தலைவர் படங்களோட அப்டேட்ஸ் வரும்போதும் அப்படிதான் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அப்படிதான் இருக்கும். இது வந்து கண்டிப்பா பயங்கரமா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்மோஸ்ட் அந்த படங்களோட வேலை கூட, அதாவது ரைட்டிங் ப்ராசஸ் கூட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். லோக்கியோட என்ன சொல்றாங்க சில பேர், ஆனா எனக்கு வந்த தகவலே வேற. டோட்டலா லோக்கியோடையும் கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா தலைவர் வந்து கூலியில ஒர்க் பண்ணும் போதே லோக்கி அண்ட் டீமோட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு அண்ட் ரொம்ப அவர் வந்து என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ கண்டிப்பா இருக்கும். பட் சீக்வன்ஸ்ல எங்க வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அடுத்ததே வருமா இல்ல அதுக்கு அடுத்தது வருமா அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்ப்போம் சீக்கிரமே. லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃபார் அ பிளாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ஏன்னா ஜெயிலரோட ஷூட்டிங்கே பாதி தான் ஆயிருக்கு, டிசம்பர்ல தான் முடிய போகுது அப்படிங்கிறதான் தகவல். ஸோ அது நடுவுலயே வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டா I highly doubt. So we have to wait and watch. Maybe Jailer 2 ஷூட்டிங் முடிகிற தருவாயில வந்து இருக்கலாம், வரலாம். ஸோ கொஞ்ச காலம் நம்ம வந்து கூலியை வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். நான் 4 தடவை தான் பார்க்க முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு கூட ஆஸ் வி ஆர் டாக்கிங் டுடே செகண்ட் வீக்கெண்ட் இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பெங்களூர்ல. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலலாம் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கூலி படத்தோட ஃபைனல் ரன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. இன்னைக்கே வந்து அது ஒரு ப்ராஃபிட் ஜோன்ல தான் இருக்கு. ஏ ரேட்டடா இருந்தாலும் சரி, லாங் டியூரேஷனா இருந்தாலும் சரி, மிக்ஸ்டு டாக் வந்தாலும் சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இண்டஸ்ட்ரி கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட ஆளு நினைச்சு பாருங்க. அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ தலைவா, ஹாப்பி 50 years. இன்னும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் உங்களை பத்தி இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. கூலியில உங்களுக்கு பிடிச்ச ஹை பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தண்டர் ரூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா கண்டிப்பா என்னால் முடிஞ்ச மாதிரி ஹிண்ட் பண்றேன், அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.